எங்கள் சேனலுடைய புத்தம் புது நிகழ்ச்சி இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரணுன்றதுக்காக கொண்டு வந்தது. சொல்வதெல்லாம் சோக்கு, இங்கே வரவும் புருஷவன்லாம் வீக்கு. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, முதல் முறையாக நாங்கள் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிச்சிருங்க, படிக்காமல் இருங்க, வேலைக்கு போங்க, சுற்றிட்டு இருங்க, சோம்பேறியாக இருங்க, அதை பற்றி கவலை இல்லை. 2 புருஷன் இருக்கணும், இல்லை 2 பொண்டாட்டி இருக்கணும், இல்லை அடுத்தவங்க பொண்டாட்டியை உஷார் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்காக போராட நாங்கள் தயாராக இருக்கோம். யார் பொண்டாட்டி யார் கூட வேணாலும் நாங்கள் சேர்ப்போம், யார் பொண்டாட்டி யார் கூடனா பிரிப்போம். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி சிக்கல் இருக்கிறவங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் வரலாம். எங்களுக்கு இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குன்னு சொல்லும் போதே யூஎஸ்லேருந்து 120 கால் வந்திருக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து 50 கால் வந்திருக்கு, இந்தியாவில் மட்டும் 1232 கால் வந்திருக்கு. ஃபோன் வந்து எல்லாரையும் கூப்பிட முடியாது, நேரடியாக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்போம். வாங்க போகலாம். பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்போம்னு சொன்ன உடனேயே 4 பஞ்ச பணாதி பரதேசிங்க வந்திருக்குங்க. அந்த 4 வந்து 2 நாளாக இங்கே தான் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸே கெதின்னு இருக்காங்க. அதில் வந்துரு. புஷ்பா நில்றி. ஏய் என்னடா ஒரு சேனலுக்கு வந்த மாதிரி ஏதோ மாமியார் புஷ்பா கிஷ்பான்னு நான் போட்டேன்னா, ஏய் கட் பண்ணிக்க, இதெல்லாம் அப்படியே போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஷோ வேறு. என்ன பிரச்சனைக்கு வந்த? ரொம்ப நாளாக பிரச்சனை சார். எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சொத்து பிரச்சனை சார். இருடா, ஒன்றுன்னா பதில் சொல்லிட்டா, ஃபுட்டேஜ் வராதுடா. என்ன பிரச்சனைனா அதை மட்டும் சொல்லு. எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை சொல்லு. எனக்கு எங்கள் அண்ணனுக்கு செருப்பை கட்டி இருப்பேன். அழுகுற மாதிரி பேசுகிறா. அறிவில்லை, ஷோ எப்படியா போவோம்? எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிரச்சனை, அப்படி அழுதுன்னு சொல்லு. எனக்கு எங்கள் அண்ணனுக்கு மூஞ்சில என் கையா வைக்கா, அழுவு தெரியாதாடா? எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் அழுவுடா. எனக்கு ரொம்ப பிரச்சனை சார். ஏய் சத்தியமா அச்சிருவுண்டா. என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அழுத மாதிரி பேசுறா. எனக்கு எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிரச்சனை. அழுவுதா? எனக்கு எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாள் பிரச்சனை அப்படின்னு அழுவுடா. எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிரச்சனை சார். ஏய் யாரா உள்ள அமிச்சது ஸ்டுடியோ உள்ள? ஃபர்ஸ்ட் இது போவோம். உனக்கு உங்க அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை சார். என்னன்னு நாங்க ப்ரமோ போட்டோம். எவன் பொண்டாட்டி எவன் ஈத்துணும் போனா 2 பொண்டாட்டி இருக்கணும், இல்ல 2 புச்சணும். உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை தீர்த்து வைக்கிறாங்க வேலை. சொல்றா, வரேன் உனக்கு வரேன் இரு. அழுவும் மான்ற ஒன்றும் மான்ற. உனக்கு என்னடா பிரச்சனை? இஞ்சி தூண குரங்கு மாதிரி வகை. என்னடா பிரச்சனை உனக்கு? அது நல்ல அழியா. அவனை எப்படி வாங்கினாரு? பகுதி வீட்டுக்காரு ஒருத்தி வச்சிருக்கிறான் சார். அவனை தான் அழு சொன்னேன். நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தியை வச்சிருக்கானா? அவன் அவளை வச்சிருந்தா உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்னடா பிரச்சனை? நான் எவ்வளவு உசார் பண்ணி பாத்துங்க, எனக்கு உசாராக மாட்டேங்குது. அது ரெடி பண்ணி கொடுங்க. உசார் பண்ணி கொடுக்குவா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆண்டா துப்பு இல்லை உனக்கு. இன்னொருத்தன் உசார் பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கு. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் செருப்பால் கூட ஒன்று அடிச்சிருக்கலாம். ஒரு உசார் பண்ண தெரியாதவன் எதுக்குடா டிவி சேனல் வர? அவன் 10-15 உசார் பண்ணிட்டு வருவான் நிகழ்ச்சிக்கு. இந்த பக்கம் ஒன்று வச்சிருக்கான், அந்த பக்கம் ஒன்று வச்சிருக்கான், ஆஃபீஸில் ஒன்று வச்சிருக்கான், வெளியே ஒன்று வச்சிருக்கானுமா. பக்கத்து வீட்டுக்காரன் உசார் பண்ணான்னு வயிறு எதிரியா? உனக்கு உசார் பண்ண துப்பு இல்லை சார். இவன் கேட்கறது யார் தெரியுமா சார்? யாரோ பக்கத்து வீட்டுக்காரனாம? நான் தான் சார் அந்த பக்கத்து வீட்டுக்காரன். நீ தானே அது? ஏன்னா வெளியவே 2 பேர் பேசி முடிச்சுன்னு இருக்கலாம. டிவின்னா உங்களுக்கு எப்படி தெரியுது? இது பொருள் காட்சிக்கு வந்த மாதிரி கடா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இப்ப நான் டிவில வந்தேன்னா வெளிநாடு வெளியூர்லாம் எல்லாம் பாப்பாங்கல்ல, நான் ஃபேமஸ் ஆயிடும்ல ஒண்ணு. அதுக்காக தான் தெரிஞ்சுக்கினே பேசின்னு தான் சார் வந்தோம் 2 பேரும். எது பேச்சு வச்சுட்டு உள்ள வந்தீங்களா? எவ்வளோ திமுரு கண்டாங்க வர்றா. எதுக்கு வந்தானே தெரியாம ஒருத்தன் தூங்கி இருக்கான். ஹெல்ப் பண்ணா வச்சுக்கோ புஷ்பான்னுவான், வேற ஒன்றும் பேச மாட்டான். எப்பா மஞ்சள் சட்டை, நீ என்ன விஷயமா வந்த? ஒன்றும் இல்லை சார். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் 1-2 கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் கூட மாட்ட மாட்டேங்குது. சரி அதுதான் இங்கே வந்தேன். வந்துட்டு சரி இவங்களா 2-3 சொல்லி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒன்றை நான் தள்ளிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும். இல்லை மஞ்சள் சட்டை, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் இங்கே என்ன தொழில் பண்ணுக்கேன்? காம்பேரியா? அவனுக்கு 2 உஷாராக இருந்தால் அது 1 நான் உஷார் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நிகழ்ச்சி ரொம்ப நல்ல நிகழ்ச்சின்றதுனால அது மாதிரி வார்த்தைலாம் வாயில் வராது. எவ்வளோ புனிதமான நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்கோம். அசிங்கப்படுத்துகிற. இவர் டீசெண்டாக சொன்னார்ல, என்னால் உஷார் பண்ண முடியல. அவர் உஷார் பண்ணிச்சது என் ஆள் தான். அவர் எங்கேருந்தோ பிக்கப் பண்ணியிருக்கார். இது மாதிரி டீசெண்டாக வந்தீங்கன்னா பரவாயில்ல. இவன் ஒருத்தன் தூங்கி ஒரு சீட்டும் வேஸ்ட்டு. காலேஜ் எப்பா ஏய் புஷ்பா கூப்பிட்றா பார், போ. புஷ்பா அதுதான் போ. அப்புறம் சரி, இப்போ நான் உங்ககிட்ட தெளிவாக கேட்குறேன் தம்பிங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க.
நீங்க உஷார் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, அடுத்தவங்க உதவியா இருக்கும். நீ உஷார் பண்ணி ட்ரை பண்ணி முடியலன்னீங்கல்ல, நீங்க ட்ரை பண்ணி முடிச்சிட்டீங்க, அவன் துப்பு இல்லாதவன். நீங்க வந்து சொல்லுங்க வாங்க, நீங்க எப்படி உஷார் பண்ணீங்க? கொஞ்சம் இப்படி வந்துருங்க, எல்லாரும் நேருக்கு தெரியணும். எப்படி முதல்ல பார்த்தீங்க? அதான் சார் நான் ஆட்டோ சவாரி ஓட்டிட்டு சரி. நைட்டு 10 மணிக்கு வருவேன் சார். சரி சார் 10 மணிக்கு யாருன்னா கோலம் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனா ஏன் அஞ்சல என்ன பாக்குறதுக்கு வீட்டு வாசல்ல கோலம் போட்டு பிஞ்சிலே பழுத்திருக்காங்க. ஆமா சார், என்ன பார்த்துட்டு புள்ளி வச்ச கோலத்தையும் போடுவா, என்னையும் பார்த்து சிரிப்பா சார். அந்த மாதிரி முதல் பார்வை அப்படிதான் சார் இருந்தது. சரி, அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, புருஷன் கிருச்சன் இருக்கானா இல்லையா, லவ்வர் இருக்கானா இல்ல கல்யாணம் ஆகலையா, ஏதாவது தெரியுமா? டீட்டெயில் தெரியாமே நீ பாத்துட்டியா கம்முன்னு? அது சார் பார்த்த உடனே நான் லவ் சார், அதனால அவங்க யாரு, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா அதெல்லாம் தெரியாது சார். காதலுக்கு கண்ணு இல்ல. ஆமா சார். உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? லைவ் அது லைவ்ல ஷூட் பண்ணி வேணா எடிட்ல தூக்கலாம். எடிட் பண்ணிக்கலாம்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், 2 பசங்க இருக்காங்க சார். எடிட் பண்றீங்களா? பண்றோம். காதலுக்கு கண்ணு இல்ல, அதனால யார வேணா காதலாம். இவருக்கு 2 பசங்களா? எனக்கு 2 பசங்க. சரி விடுங்க. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணீங்க. ஆமா சார். கோலம் டெய்லி போடுவாங்களா? டெய்லி நைட்டு நான் வந்து ஆட்டோ சவுண்ட கேட்ட உடனே கோலம் தூக்கின்னு வந்துருவாங்க. கோலம் சூப்பர் சார், அதேதான் சார். எத்தனை புள்ளி கோலம் போடுவாங்க அவங்க? ஒரு 18-20 புள்ளி. ஏண்டா டே, மூஞ்ச பாப்பியா புள்ளி வச்சத பாப்பியாடா பரதேசி? சார் புள்ளி வச்ச புள்ளியை தான் சார் பார்த்தேன், மத்தது எதுவும் நான் பார்க்கல சார். சரி ஓகே. பேசு அப்புறம் சரி, நீ உன்னால முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படியே ஒரு ஆட்டோல சவாரி மாதிரி அப்படியே வருவாங்க போவாங்க, பக்கத்துல எங்கன்னா போவோம் வருவோம். பக்கத்துல எங்கனா போவ? யார் பக்கத்துல? அந்த அஞ்சல பக்கத்துல நீ போவ? சார் ரேஷன் கடைக்கு போனோம், கொஞ்சம் ஆட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு வாங்க. அவங்க வயசான தாத்தா ஒருத்தவங்க இருக்காங்க சார், அவங்களுக்கு பென்ஷன் வாங்கணும், ஆட்டோ எடுத்துன்னு வாங்கன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் சமூக சேவை எல்லாம் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு. யாரு நீ? ஆமா சார், சமூக சேவை. கொஞ்சம் முன்னாடி வா, போர்டு வச்சிட போற, அடுத்த ஷோக்கு வேணும். ஆமா சார். சார் வயசான தாத்தாவை கூட்டு போயிட்டு. தாத்தாங்க அவங்க பேத்தியா இது? ஆமா சார், போயிட்டு சமூக சேவை என் மேல கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சார். என்ன சார் சொல்லுவாங்க, ஒரு அட்ராக்டிவா அது வந்து சார் வெச்சுக்கலாம். அப்படிதான் பிக்கப் ஆச்சு. அத அது இது பண்ண முடியாம யார் சார் இவன்லாம் மூஞ்சி முகர என்ன லவ் பண்ணல உன்ன லவ் பண்ணு சண்டைக்கு வரா சார் டெய்லியும். 2 பேரும் பண்றது லவ் இல்லடா, அடுத்தவங்க வீட்டுல உஷார் பண்றது. லவ்னு சொல்லாதீங்க, அந்த புனிதமான விஷயத்த சொல்லாதீங்க. நேர்களே, ஒரு விஷயம் தெளிவு பண்ணியிருக்காரு இவர். என்னென்ன, டெய்லி ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்லையா, சமூக சேவைன்ற பேரில் அந்த வீட்டில் ரேஷன் வாங்கி தர்றது, பென்ஷன் வாங்கி தர்றது, என்னெல்லாம் உங்களால் தர முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணுன்னாரு. சரி நீங்கள் போய் உட்காருங்க, என்ன பேசுகிறேன், வா தம்பி. சார் ஒருத்தன் வந்து மைக்கெல்லாம் பேசிட்டு போனான், நீயாவது மைக் போட்டிருக்கியா? ஆடியோ வருமா வராதான்னு கூட தெரில எனக்கு. ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்கள் செத்து சுண்ணாம்பாயினுக்கோம், பச்சை பச்சையாக கேட்பேன். நான் எடிட்ல தூக்கி போட்டு வந்தாலும் அசிங்கமாக கேட்பேன். சார் நான் கொஞ்சம் பேசுறேங்களா சார்? பேசு சார். வேறு இது நீ வந்து டெய்லி அது மாதிரி கோலம் போடும் போது பாத்தியா? சார் டெய்லி கோலம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டு மல்லிகை பூ வாங்க போவோம் சார். நான் கேட்டது மட்டும் பதில் சொல்றேன். அப்புறம் நான் வேற மாதிரி நான் வேற மாதிரி ஆளு, சேனலுக்காக மரியாதையா பேசினுக்கேன். இது மரியாதை. நீ கோலம் போடும் போது பாத்தியா சார்? கோலம் போடும்போது பாத்தியா? நான் ஒரு ஆட்டோ வச்சு நிக்கிறேன் சார். அப்ப என்ன தெரியுது, அவன் முன்னாடியே கோலம் போடும்போது அது நீ ஏன் பர்ஃபெக்டா பண்ணல? முன்னாடி போயிருக்கு. நான் சார் காசு கொடுக்குறேன் அவளுக்கு, ஏதாச்சும் இது வாங்கிட்டு வந்து அனுப்பிடுவேன். எத்து அச்சிருவேன் நான்லாம், அவன் பார்க்க மாட்டேன். டே பேண்டட் ரெடியாக தான்டா இருக்கு, அச்சின் மொகரியெல்லாம் வச்சிருவேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில். நீ லேட்டாக வந்திருக்க, அவன் உஷாராக ஆட்டோ எடுத்துன்னு வந்து கோலம் போடும் போதே வந்துட்டான். நீ அப்புறம் வந்திருக்க, நீ மாவு குத்தம் இதுக்கு குத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு பணம் கொடுக்கறதோடு நீ நிறுத்திக்கணும். நீ எல்லாம் கதவு மூட்டு வெளியே நிக்கணும். ஒருத்தர் தூங்குறானா பாதுகாப்புக்காக சொல்றேன், நீ வேற மாதிரிலாம் கணக்கு போடாத. நான் கேட்டு பதில் சொல்லு. அவன் பிக்கப் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? அவன் பிக்கப் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசமா ஓட்டிட்டு சார். 6 மாசமா ஓட்டினா. நீ எவ்வளவு நாளா பாத்துன சார்? 7 மாசம் பாத்துக்கிறேன் சார். 6 மாசம் தான் ஓட்டுறேன். நான் பாத்துக்கிறேன் சார், அதுக்கு இடையில வந்த உள்ள. சரி சார் அதெல்லாம் இல்ல சார், நான் 15 வருஷமா ஓட்டுறேன் சார். ஆட்டோ சொன்னேன் சார். ஆட்டோவை உட்கார் தம்பி, இது மாதிரி தெளிவா இருக்கும். சரி எத்தனை வருஷமா அங்க வீடு இருக்க? சார் அங்க 20 வருஷமா வீடு அங்க தான் சார். 20 வருஷமா இருக்க. அந்த பொண்ணு எவ்வளவு வருஷமா அங்க இருக்கு? ஒரு 6 வருஷமா தான் வந்து சார் அங்க. 6 வருஷமா இருக்கு. அவர் 7 மாசம் 6 மாசமா உத்தார் பண்ணாரு. 6 வருஷமா இருக்கு, நீ 20 வருஷமா வந்திருக்க. இதுல இருந்து என்ன புரியுது? என்ன சார் இது சேர்த்து வைப்பீங்க? அவங்களே சேர்த்து வைக்கிறீங்க. நான் சேர்த்தெல்லாம் வைக்க வர மாட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு.
சொல்லுங்க சார். 20 வருஷமா உன்னால ஒரு ஆணியும் புடுங்க முடியல. அவன் வந்திருக்கான் 6 மாசத்துல உஷார் பண்ணியிருக்கான்னா அவன் திறமையானவன், நீ திறமையானவனா? நான் இப்போ ஒன்னே ஒன்று சொல்கிறேன் உனக்கு அட்வைஸு. திருதுன்னு முழிக்கிற, போய் உட்காரு போ. அப்பா மஞ்சள் சட்டைங்க வாப்பா, வா இப்படி திரும்பி நில்லு. உலகமாக தாண்டா இருக்க, உனக்கு என்னடா கேடு? நல்லா தாண்டா, ஏன்டா உஷார் பண்ண முடியல? தெரியல, நான் பக்கத்தில் போனாலே போயிடுறாங்க. பேசலான்னு போகிறேன். ஆனால் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எப்படி உஷார் பண்ண முன்னாடி கேட்டியா அவங்ககிட்ட ஏதாச்சும்? அவனுங்கிட்ட சொல்ல மாட்டானுங்களே. சொன்னா நீ எங்களோட அழகா இருக்க, அதனால நீ உஷார் பண்ணிட்டு போய். அவனுங்கெல்லாம் உயிர் தோறனா அப்படிதான் சொல்லிட்டு திரியிறானுங்க. உயிர் தோழனா தான் சொல்லியிருக்கணும். அவன்லாம் தோழன், அவன்லாம் சரி. அவனால் உஷார் பண்ண உன்னால் முடியல, அவங்களால முடிஞ்சுது. சரி, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? நல்லா அழகா இருக்கணும், லட்சணமா இருக்கணும். அப்படியே ஒரு கை அப்படிலாம் காட்டாதுடா, நிகழ்ச்சியில் தப்பா போயிடுண்டா. வர்ணிச்சு வச்ச மாதிரி இருக்கணும். எவனா வர்ணிச்சா நீ வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும். சரி ரைட்டு. என்ன படிச்சிருக்கணும்? படிப்பு முக்கியம் இல்லை, அழகுதான் முக்கியம், மனசுதான் முக்கியம். ரைட்டு. எவ்வளவு செலவு பண்ணுவ நீ? நான் செலவு பண்ண மாட்டேன், அவங்க தான் செலவு பண்ணுவாங்க. இப்படி ஒன்று ஆளாக இருந்துன்னு நீ உனக்கு ஆள் வரலன்னு போய் உட்காரு போ. நேர்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன குவாலிட்டி வேணுன்னா அந்த ஆட்டோ டிரைவர் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டு வாரத்திலே கிடச்ச ஒரு பெரிய விஷயம், சமூக சேவைன்ற பேரில் அந்த வீட்டில் ரேஷன் வாங்குறது, பெரியவங்க இருந்தால் மருந்து மாத்திரை வாங்கி தர்றது, பென்ஷன் வாங்கி தர்றது, அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பண்ணி கொடுக்குறது, துணி இருந்தால் எத்தனை பேர் கொடுக்குறது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உஷார் ஆகும்னாங்க. இது ஃபாலோ பண்ணிவிட்டு உஷார் ஆகலைன்னா அடுத்த நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம். இதில் பல நாட்டிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக ஒரு கால் வருது, அதை பேசிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சி போவோம். சொல்லுங்கங்க, பேசுங்க. சரி, என்ன விஷயமா நீங்கள் கால் பண்ணீங்க? நான் லவ் பண்ணியிருந்தேன் சார். சரி, அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட ஓடிச்சு. அந்த பொண்ணு தான் வேணுமா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பை வாங்கணும் சார். பையா? மஞ்ச பையா? 10 ரூபா கொடுத்தா எந்த கல்யாணம் கிடைக்குமே சார். அந்த பையில பை வாங்கணும். பை? ஓ, துணி பைய, பேகா? இப்போ பையன்னா அந்த பொண்ணு பை வாங்கணும், அந்த பொண்ணுக்கு பை வாங்கணுமா? ஆமா ஆமா. என்னப்பா இவன் சொல்றான்? சார் பழி வாங்கணும்னு சொல்றான் சார். ஏன் காது கேட்காது, உங்க காது கேட்கலையா சார்? என்னடா காது உண்டு? அவன் பையன் தான்டா கேட்டான். டேய், நல்லா பை வாங்கலாம், பையும் வாங்கலாம். நீ நேரடியா வா, நிகழ்ச்சி நேரடியாக தான் பேச முடியும். கட் பண்ணு சார். இப்போ எங்களுக்கு என்னதான் சார் தீர்வு? ஒரு வாரம் அவர் வச்சுக்கிட்ட, ஒரு வாரம் நீ வச்சுக்கோ. உனக்கு எதனா பிக்கப் ஆனால் பார்த்துக்கோ. அடுத்த வாரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நாங்கள் இது வரைக்கும் பிரச்சனை தான் காமிப்போம், தீர்வெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டோம். ஏஞ்சி கிளம்புங்க. நாங்கள் சொல்வதெல்லாம் சோக்கு, இங்கே வரவும் புடிச்செல்லாம் வீக்கு. அடுத்த வாரம் தொடர்ந்து பாருங்க. டோன்ட் மிஸ் இட்.